ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வைதேகி ராஜாராம் சேனலில் குயிக் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் நம்ம ஆல் டைம் ஃபேவரட் இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறது ஹோட்டல் ஸ்டைலான்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். ஆனால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணணும், அதே ஹோட்டல் டேஸ்ட் வரணும் இல்லையா, அது மாதிரி நான் பண்ணி காமிச்சிருக்கேன் சின்ன சின்ன டிப்ஸோடு. இதை எல்லோரும் நான் என்னோடய மெஷர்மெண்ட்டையும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிடலாம், அதே ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக சொன்னால் அவளுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இது பாருங்க, இப்போ இந்த சாம்பார் அப்படியே மணமணக்கிற ஹோட்டல் சாம்பார் இருக்குது. அப்புறம் இட்லி ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே சாஃப்டாக, இது பாருங்க அப்படி அமுக்கினா எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இந்த விண்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ போரஸாக இருக்குது. இப்போ இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கணும், எந்த ரேஷியோவில் அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும், நான் இதை எல்லாமே நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். என் சேனலை ஃபாலோ பண்ணிடலாம். நீங்கள் அடுத்தடுத்த என்னோடய வீடியோவை பார்க்கலாம். கட்டாயம் எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போது நம்ம இந்த இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு, இது ரெண்டையும் ஒன்றா போட்டுருங்கோ. அப்புறம் இதுக்கு தேவையான காய்கறி என்னன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட பரங்கிக்காய் இருந்ததுன்னா அது ஒரு சின்ன பீஸ் எடுத்து தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி இந்த பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் இன்றைக்கி போடல. இதை தவிர வேறு என்ன காய்கறி வேணும்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டில் பாதி எடுத்து தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சின்னதாக இருந்தால் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போது இந்த பருப்பை நல்லா 4-5 தடவை களைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு ஜலம் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு குக்கருக்குள்ளே வச்சுட்டு அந்த பருப்பு மேலேயே நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறியும் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை போட்டு அதை ஊற வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் வீட்டில் நான் அரைக்கிற சாம்பார் தினப்படி யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி போடுறேன். போட்டுட்டு இப்போது அடுப்பில் இதை வச்சு அந்த புளி சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி திக்கார வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்குள்ளே அங்கே உங்களுக்கு குக்கரில் வச்ச காய்கறியும் பருப்பும் வெந்து ரெடி ஆகிடுது. இப்போது இந்த காய்கறி வெந்ததை போட்டு நான் ஒரு கலக்கி விட்டுடுறேன். கலக்கிட்டு இப்போ அந்த பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா குழைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் போடணும். இல்லைன்னா உங்களுக்கு இட்லி சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், சரியாக வராது கன்சிஸ்டன்சி. அதனால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். இது நான் வீட்டில் தனியா, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதனாலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். இதை நான் டெய்லியே யூஸ் பண்ணுவேன். சாம்பார் நார்மல் சாம்பார் பண்ணும்போதே போடுவேன். இப்போ இந்த இட்லி சாம்பாருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டு இப்போது இந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணி தேவையான அளவுக்கு ஜலம் விட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் இட்லி சாம்பார் நல்லா இருக்காது, தண்ணியாக தான் இருக்கணும். இப்போது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து கொதித்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால வெறும் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கட்டாயம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அப்புறம் இன்னொரு அடுப்பில் ஒரு எலுப்பக்கரண்டி வச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போடுறேன். நெய்யில் தான் இந்த சாம்பாருக்கு தாளித்து கொட்டணும், அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அது நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் இந்த சாம்பாரில் அதை கொட்டிடுறோம். இப்போது மணமணக்கிற ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆகிடுது. இந்த ரெசிப்பியை நான் சொன்ன அதே அளவை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.